ஹே ஃபோக்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் ஒரு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கான்செப்ட் ஆஃப் ஆவ்ரா. ஆவ்ரா அப்படி சொல்றாங்க இல்லையா, அதாவது ஒரு மனுஷனுடைய ஆரா, இந்த வைப், ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் கவர்ந்து இழுக்கக்கூடிய அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு சில பேர்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரஜினிகாந்த் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய ஆட்கள். எப்படி பெரிய ஆட்கள் ஆகுறாங்கன்னா கவர்தல். அதுக்கு முன்னாடி இயேசுநாதர், சாய்பாபா, அப்புறம் இன்னும் பெரிய பெரிய மகான்கள், இவங்கெல்லாம் இவங்களோட அவுரா அதுதான் மக்களை இழுக்கும், தன்வசப்படுத்துதல் அப்படிங்கிறது. அந்த இப்போ சாய்பாபாவை பத்தியோ இயேசுவை பத்தியோ யாருக்கும் எதுவும் ஃபர்ஸ்ட் தெரியாது. ஆனாலும் அவர் மேல ஒரு ஈர்ப்பு வரும். அப்ப அந்த ஈர்ப்புங்கிறது அவரு அதிசயங்கள் பண்ணக்கூடியது. சாய்பாபாவாகட்டும், இந்த மாதிரி பெரிய மகான்கள். இயேசு கடவுள்னு சொல்றோம் இல்லையா, அவர் ஒரு மகான், வாழ்ந்த மனிதர்கள் மகான்களாக. இப்ப அவங்களுக்கு என்ன ஒரு இந்த அவுரா எப்படி இருந்தது அப்படின்னா, குணப்படுத்துதல், ஹீலிங். அந்த ஹீலிங்க்கு என்ன என்ன தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு என்ன இருந்தது, எதனால அவங்க ஒரு மகானா போற்றப்பட்டாங்க, அவங்களால ஹீலிங் பண்ண முடிஞ்சது, அதாவது குணப்படுத்துதல் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, அந்த அவங்களுடைய உடம்புடைய அந்த ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், அலைவரிசை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த அவுரா அப்படிங்கிறோம். ஸோ இதெல்லாம் உண்மையா, இப்படி எப்படி சொல்லுவ நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு சயின்டிபிக் ரீசன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த டியூனிங் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்க ஸ்கூலுக்கு போயிருந்தா லேப்லாம், பிசிக்ஸ் லேப்லாம் கூட காமிச்சிருப்பாங்க. டியூனிங் ஃபோர்க் இப்படி யூ மாதிரி இருக்கும், அது கீழே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த இரும்பு அதை அதை இப்படி பிடிச்சி இப்படி அடிச்சோம்னா டிங் அப்படின்னு சவுண்ட் வரும், வைப்ரேட் ஆகும். அந்த டியூனிங் ஃபோர்க் வைப்ரேட் ஆகும். அதுல அதோடைய அளவு உள்ள ஒரு 440 ஹெட்ஸா, அதே மாதிரி 440 ஹெட்ஸ் அப்படி அளவு இருக்கும். அந்த டியூனிங் ஃபோர்க்ல அளவுகள் இருக்கும். ரெண்டு ரெண்டு இல்லைன்னா 3 டியூனிங் ஃபோர்க்கை பக்கத்துல வச்சு, அதை தொடாம, கான்டாக்டே கிடையாது, தனித்தனியா வச்சுக்கூட நீங்க ஒரு டியூனிங் ஃபோர்க்கை தட்டிட்டு வச்சிங்கன்னா, அந்த டியூனிங் ஃபோர்க் என்ன பண்ணும், அதோடைய அலைவரிசை எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம அடுத்த அதே அளவுல இருக்கிறதுக்கும் அது கீழே இருக்கிற டியூனிங் ஃபோர்க்குக்கும் அந்த அலைவரிசை கடத்தும். அப்புறம் அதை செயல்பட வைக்கும். இது ஆடும், வைப்ரேட் ஆகும், சவுண்ட் வரும். அந்த அலைவரிசை அதுல போய் பட்டு அந்த டியூனிங் ஃபோர்க்கும் வைப்ரேட் ஆகி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இதுக்கு மேல இருக்கு, இந்த ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்கு அப்படின்னா, அது ஒன்றும் ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது, அந்த சவுண்ட் வராது. கீழே இந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் இருக்கு. இந்த டியூனிங் ஃபோர்க்கோடைய கான்செப்ட் தான் மனுஷனுடைய ஆவ்ரா. இப்போ எனக்கெல்லாம் எத்தனை இருக்கும் ஆவ்ரா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் அந்த ஆவ்ரா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஏன்னு ஒரு உதாரணமாவே சொல்றேன் பாருங்களேன். நான் சேனல் ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆச்சு. நம்ம சேனல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் அப்லோட் டெய்லி பண்றோம். இருந்தாலும் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி தான். அதாவது என்ன பிடிச்சவங்கன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த சில பேர் தான் இப்ப இருக்காங்க. ஒரு 13,500 பேரா அவங்க தான் இப்ப நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்காங்க. இதுல எத்தனை பேர் இன்ஆக்டிவ்னு தெரியாது. ஏன்னா பல வருஷமா சேனல் இருக்கு. அப்பல இருந்து ஒவ்வொருத்தரா நான் இதுக்கே எந்த ஒரு வீடியோலையும், ஒரு 1-2 வீடியோவை தவிர எந்த வீடியோலையும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது. சரியா? இப்போ இந்த எனக்கு அப்போ என்னோட ஆவ்ரா அப்படிங்கிறது, நான் பெருசா யாரையும் கவரல. என்னை பார்த்து உடனே பிடிச்சி என்னை பின்தொடரவங்களும் அவ்வளவா இல்லை, யாரும் இல்லை. சரியா? அப்போ என்னுடைய ஆவ்ரா ஜீரோட பாயிண்ட் சம்திங் இருக்கலாம், மேபி இருக்கலாம், இல்லாமலும் மைனஸ்ல கூட இருக்கலாம். இது இயேசுநாதரோ இப்போ ரீசண்டா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆட்களை சொல்லணும் அப்படின்னா, இந்த கும்பமேளால ஒரு பொண்ணு மோனோலிசான்னு இருந்த அந்த பொண்ணுடைய ஆவ்ரா. அப்புறம் அந்த போட்ல ஒரு பையன் டான்ஸ் ஆடிக்கிட்டே போனானே, சின்ன பையன், அவன் இப்ப அந்த நாட்டோடைய டூரிஸ்ட் அம்பாசடர். அவன் அந்த பையனுடைய ஆவ்ரா.
அந்த பையனை வச்சு தானே அந்த பாட்டுலாம் கூட வந்திருக்கு, அவரா பாட்டு, இந்த ஹிப்ஹாப் பாதி ஒரு. ஸோ இந்த நிலைய அடையணும் அப்படின்னா சாதாரண மனிதர்கள் வந்து ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கு. நிறைய தியானங்கள், நிறைய தியாகங்கள். இப்ப நான் தம் அடிச்சுட்டு இருப்பேன், நான் இதெல்லாம் விடணும். நான் சரக்கு அடிச்சுட்டு இருப்பேன், அதெல்லாம் விடணும். அப்பதான் அந்த அவுரா முக்தி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அது. அந்த நிலையை வந்து அடைய முடியும் மக்களுக்கு வந்து. ஏன் நான் ஒருத்தர் பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணுவார், அவருக்கு நல்லது நடக்கும். இப்ப இதை வந்து ஜாதகங்கள்ல அப்ளை பண்ணி பாருங்களேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து நேரம் சரியில்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அவருக்கு ஒரு காலகட்டங்கள், அதாவது 7.5 சனி நடக்குது, அந்த மாதிரி கொடுமையான நேரங்கள் நடக்குது அப்படின்னா நீங்க அவர் கூட டிராவல் பண்றீங்க, கூடவே இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த அவருக்கு என்னென்ன துன்பங்கள் வருதோ அதுல ஒரு கால்வாசி நீங்களும் அவஸ்தைப்படுவீங்க. அதுதான் அந்த நேரத்துல அவருக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி, அவருடைய ராசி, அந்த பிளானட்ஸ், கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள் எந்தெந்த எனர்ஜி அவருக்கு கிடைக்கலையோ அதனால அவர் படக்கூடிய கஷ்டங்கள், அந்த அவருடைய அவுரா, அந்த வைப்ரேஷன், உடம்புல இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும், நீங்களும் அதுல கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன்லாம் வந்து எப்பயுமே அவன் கூட இருக்கிறவங்க, இவனுக்கும் நேரம் சரியில்லை அவனுக்கும் நேரம் சரியில்லை, 2 பேரும் ஒன்னா ட்ரிப்பு போவாங்க, பைக்ல போவாங்க, எங்கேயாவது கடைக்கு போறது பைக்ல போவாங்க, விழுந்துகிட்டே இருப்பாங்க. இவனுக்கு ரொம்ப நல்ல நேரம் கிடையாது, சாதாரணமா ஒரு சாதாரண நேரங்கள் தான். ஆனா இன்னொருத்தவனுக்கு கெட்ட நேரம், போயிட்டு பைக்ல ஆக்சிடென்ட் ஆனா ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும், விழுந்துகிட்டே இருப்பானுங்க, அடிபட்டுக்கிட்டே இருக்கும், எங்க போய் திட்டு வாங்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி அந்த ஒருத்தருடைய ஃப்ரீக்வன்சி வந்து இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணும் எப்பயுமே. இன்னமும் தெளிவா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க, உங்க கிளாஸ்ல ஒரு 35 பேர் 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு சில பேர் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. எல்லாமே ஒரே சமமான அளவு டைம் தான் ஒன்னா இருக்கிறீங்க, ஸ்பெண்ட் பண்றீங்க. ஒரு 20க்கு 11 கிளாஸ் ரூம் அப்படின்னு வச்சுங்க, இல்ல ஒரு 30க்கு 30 கிளாஸ் ரூம்னு வச்சுங்க. அது ஒரு சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்துல தான் அந்த 40 பேரும் சரி, 35 பேரும் சரி, ஈவன் 10 பேரா இருந்தா கூட சரி, இன்னும் சொல்ல போனா ஒரு 4 பேர் 5 பேரா, ஒரே 2 பேருன்னு கூட வச்சுக்கோங்களேன், எத்தனை பேரா இருந்தாலும் 365 நாள், 10 வருஷம், எத்தனை வருஷம் வேணா நீங்க ஒரே கிளாஸ் ரூம்ல ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா லைஃப்ல அந்த சின்ன இடத்துல அவ்வளோ நாள் டியூரேஷன் டெனியூர்ல நீங்க ஒருத்தர் கூட இருந்தாலுமேவும், ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணாலுமேவும், உங்களுக்குள்ள அட்டாச்மெண்ட்ஸ் வந்து சில பேர் கூட தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், சில பேர் கூட நார்மலா இருக்கும், சில பேர் கூட இருக்கவே இருக்காது. இது வந்து இந்த ஒவ்வொருத்தருடைய ராசியை பொறுத்து இருக்கு. அந்த ராசிங்கிறது என்னன்னா அவருக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜி வந்து ரிப்பல் ஆகும். எப்படி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல் ஆகுதோ அந்த மாதிரி அவருடைய ராசிக்கும் உங்களுடைய ராசி வந்து, இந்த ராசிங்கிறது என்னன்னா ஒரு இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி தான். எப்படி சொல்றது அப்படின்னா, சயின்டிஃபிக்கா நீங்க மேலோட்டமா பார்த்தா இந்த மூட நம்பிக்கை அப்படின்லாம் தெரியும், அது இல்லை. நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும். இதுல என்னன்னா, இது ராசி எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருப்பேன், இப்போ நான் சொல்றது என்னன்னா, இந்த ராசிங்கிறது சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, பிளானட்ஸ். எந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த நேரத்துல அந்த இடத்துல பூமி அப்படின்னா, அதுல இருந்து அந்த பூமியில இருந்து மற்ற பிளானட்ஸ் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, என்ன டிகிரி ஆங்கிள் இருக்கு, அந்த பிளானட்டுக்கும் இன்னொரு பிளானட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, இது சூரியன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய லைட் சோர்ஸ், அதாவது எனர்ஜி இந்த குழந்தைக்கு எந்த அளவுல கிடைக்குது, அதே மாதிரி அந்த சூரிய எனர்ஜி லைட் வந்து ஒரு கிரகத்துல இருந்து பட்டு பூமியில இந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு எவ்வளவு லைட் சோர்ஸ் கிடைக்குது, அந்த எனர்ஜி பிளஸ் பிளானட் டு பிளானட் ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் சோர்ஸ், அந்த எனர்ஜி, இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் சொல்லுவாங்க. செவ்வாய் இந்த இடத்துல இருக்கு, வக்கரமா இருக்கு, புதன் இந்த இடத்துல இருக்கு, ராகு கேதுங்கிறது டார்க் பிளேஸ் ஆஃப் எர்த், அதாவது இந்த என்ன சொல்ற போல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதுதான் வந்து ஆஸ்ட்ராலஜி. ஸோ அந்த குழந்தைக்கு இந்த எனர்ஜி
சூரியனே இல்லை அப்படின்னா உலகத்துல எந்த ஒரு ஜீவராசியுமே இருக்காது, ஒரு செடி கூட முளைக்காது. அதாவது செடி ஒரு இலையில இருந்து போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்தாதான் அந்த செடி வாழும். அதாவது லைட் தான் பேசிக் சோர்ஸ். அந்த லைட் தான் பிளானட்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த எனர்ஜி கிடைக்கிறது. அதை தான் வந்து இந்த ஜாதகங்கிறது ஆஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க. என்ன ராசிங்கிறத முடிவு பண்றாங்க. உங்க இப்போ நீங்க ஒரு ஒரு இந்த இடத்துல இப்போ பிறக்கறீங்க அப்படின்னா இந்த டைம்ல எந்த பிளானட் பூமியில இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதுதான் உங்களுடைய ராசியா வைப்பாங்க. ஏன்னா அந்த எனர்ஜி அந்த பிளானட்ல இருந்து இப்ப எனக்கு மகரம் அப்படின்னா சனி வந்து நான் பிறந்த டைம்ல சேட்டன் சனி கோள் அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கு. அப்ப எனக்கு அந்த சனியில இருந்து கிடைக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ், அதாவது ப்ளூ ரேஸ், அந்த அந்த எனர்ஜி எனக்கு கம்மியா கிடைச்சிடும். அப்போ நான் வருஷங்கள் ஓட ஓட கிரகங்கள் சுத்த அப்போ அந்த காலங்கள் என்ன ஆகும்னா நான் வளர வளர அந்த எனர்ஜி கிடைக்கிற அளவு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு கட்டத்துல பூமிக்கு நியரஸ்டா சேட்டன் வரும்போது அப்ப எனக்கு அந்த எனர்ஜி நிறைய கிடைக்கும். அப்ப அது எனக்கு நல்ல நேரம். நான் நல்லா வேலை செய்வேன், நல்லா திங்க் பண்ணுவேன், நல்லா பிளான் பண்ணுவேன், அந்த பிளான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். சக்சஸ். இது நார்மலா ஆஸ்ட்ராலஜியோட ப்ரோக்ராம். இதுவே அந்த ஏன் நல்லா இருந்தாங்க திடீர்னு வந்து கெட்ட நேரம் நிறைய. அப்போ அந்த பிளானட் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல மறுபடியும் போகுது. ஏன்னா இது ஒரு ஆர்பிட் இல்லையா, சூரியனை சுத்துற ஒரு ஆர்பிட். ஒரு சைடு கொஞ்சம் நியரஸ்டா இருக்கும், ஒரு சைடு ரொம்ப தூரமா இருக்கும். அப்போ இதுதான் ஆஸ்ட்ராலஜியோட பேசிக். அதனாலதான் ஆஸ்ட்ராலஜில வந்து இது சொல்றாங்க, இந்த இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா அதை வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இப்படிலாம் சிரமம் வரும், நீங்க என்ன தொழில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட ஆஸ்ட்ராலஜில சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது வந்து இந்த இந்த காரகத்துவம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. இந்த பிளானட் நல்லா இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, அப்ப நீங்க இந்த தொழில் பண்ணலாம் அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்ப அந்த தொழில் இந்த பிளானட் இவ்வளோ இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட்ல இருக்கு, பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா அதோடைய ரேடியேஷன், வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு கணிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஆஸ்ட்ராலஜிங்கிறத எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ இந்த எனர்ஜி, இந்த ஆஸ்ட்ராலஜில இருக்கிறவங்க இன்னும் நிறைய அனுபவம் இருக்கிறவங்க, அதாவது வயசானவங்க எல்லாம் அனுபவசாலி அப்படி சொல்ல, சின்ன வயசா இருந்தாலும் நிறைய அனுபவங்கள், நிறைய ஜோதிடத்தை பத்தி ஆஸ்ட்ராலஜியை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஸ்டடி பண்ணி நிறைய புக்ஸ் படிச்சு பழங்கால புக்ஸ் எல்லாம் படிச்சு அப்படி இருக்காங்க இல்லையா. அந்த சில ஜோசியக்காரங்க ஜாதகக்காரங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்தா அவங்களுக்கு உடம்புல என்ன மாதிரியான கோளாறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த இருக்கு அப்படின்னு கான்பிடென்டா சொல்றவங்க இருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுல இப்படி எல்லாம் நடந்திருக்கும், இந்த மாதிரி எல்லாம் கண்டம் இருக்கு, உங்க அப்பாவுக்கு இப்படி இருக்கு, உங்க தம்பிக்கு இப்படி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஜோசியக்காரங்களும் இருக்காங்க. அந்த இந்த மாதிரி நிகழப்போகுது ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அண்ட் சரி, ஜோசியம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா பரிகாரங்கள் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஜோசியக்காரனும் நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க நான் பரிகாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பரிகாரம் அந்த ஜோசியக்காரன் ஃப்ராடுன்னு நீங்க வச்சுக்கலாம். அந்த 100% ஃப்ராடு. நீங்க காசு கொடுக்க தேவையில்லை. எந்த ஜோசியக்காரங்க நீங்க இந்த கோயிலுக்கு போங்க, இல்ல இந்த தான தர்மங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்களோ அந்த பரிகாரங்களை செய்யுங்க, அது ஓகே. ஏன்னா அந்த கோயிலோ இல்ல இந்த தான தர்மங்கள் இதை பண்ணுங்க, அந்த அனாதாசிரமம் கொடுங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க, ஊனமுற்றவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த நீங்க போயிட்டு அந்த தான தர்மங்கள் செய்யும் போது அவங்க நினைப்பாங்க, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, இவர் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த எண்ணங்கிறது தான் அந்த ஃப்ரீக்வன்சி, அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த நல்ல ஃப்ரீக்வன்சிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி தான் கோயில்களுக்கு போனீங்க அப்படின்னா இந்த கோயில்கள் பழங்காலத்து கோயில்கள் தான் சொல்லுவாங்க. அண்ட் பக்கத்துல இப்போ நிறைய புது கோயில்கள் இருக்கு, அதுவும் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். பட் பழங்காலத்து கோயில்கள் சொல்றாங்க இல்லையா, கோயில்கள் நார்மலாவே சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பார்த்து தான் கட்டுவாங்க. இன்னும் ரொம்ப சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில பழங்கால கோயில்களை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடங்கள்ல தான் பழங்காலத்து டெக்னாலஜி, பர்டிகுலரா இந்த இடத்துல வந்து இந்த கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில்ல ஒரு அதிகப்படியான ரேஸ், மேக்னெட்டிக் ரேஸ், அதாவது அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் பிளானட்ஸ்ல இருந்து டைரக்டா அந்த இடத்துல அதிகப்படியான எனர்ஜி, நமக்கு தேவையான எனர்ஜி லைட் சோர்ஸ் மூலயமா கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து அந்த பர்டிகுலர் கோயில்கள்ல இருக்கும். ஒண்ணு வந்து
தான தர்மங்கள், இன்னொன்று வந்து கோயில். நேரடியாக நீங்கள் போயிட்டு எவ்வளோ நேரம் அந்த கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது ஒன்று. அண்ட் தான தர்மங்கள் சொல்லிட்டேன் 2. ஸோ இதுதான் 2 மெத்தட். நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஆஸ்ட்ராலஜியில் சொல்லக்கூடிய மெத்தடு. இதுக்கு அடுத்தது உங்களுடைய கெட்ட நேரங்கள், அதாவது உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காத டைமில் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸ்டோன்ஸ் போடுறீங்க அப்படின்னா இதோடைய வேலை என்னன்னா, பிளானட்ஸ் உங்களுக்கு தேவையான எனர்ஜியை எந்த பிளானட்ல இருந்து அந்த கிடைக்கலையோ அந்த லைட் ரேவை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும், ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். சன்லைட்ல நிறைய எனர்ஜி இருக்கு, அதுல பர்டிகுலர் எனர்ஜி ரேஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு இன்ஜெக்ட் உடம்புக்குள்ள அந்த ரேஸ் வந்து போறதுக்கான வழியை இது கொடுக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து இது ஒரு ஃபில்டர், அவ்வளவுதான். இந்த கல்லுங்கிறது ஃபில்டர். அப்போ அந்த ரேஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க உங்களுக்கு எனர்ஜி தானாக கிடைக்கும் போது பிளான் பண்ணுவீங்க, பர்ஃபெக்டாக திங்க் பண்ணுவீங்க, ப்ரோக்ராம் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அப்போ வந்து வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். இது ஸ்டோன்ஸ். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க கூட ஒருத்தர் நல்ல நேரங்கள்ல இருக்கிறவர் உங்க கூட இருக்காரு அப்படின்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும். உங்களுடைய ராசி, நீங்க ஜாதகாரங்கிட்ட போய் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், எந்தெந்த ராசி கூட மிங்கிள் ஆகாது, மேட்ச் ஆகாது அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அதை தான் இந்த கல்யாண பொருத்தங்கள் இதெல்லாம் கூட அதுதான் பார்ப்பாங்க. இந்த ராசிக்கு இந்த ராசி சூட் ஆகாது, ஏன்னா இவங்களுடைய கேரக்டர் வேற, இவங்களுடைய கேரக்டர் வேற. எதனால கேரக்டர் வேரி ஆகுது? இப்படி ஒன்றும் இருக்கு இல்லையா? நீங்க சயின்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த சயின்ஸையும் நீங்க கேட்கணும். எல்லா மனுஷன் உடம்புலையும் இத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கு, இத்தனை மீட்டர் தோல் இருக்கு, இவ்வளோ இடம், இவ்வளோ மூளை இருக்கு, இது ஒரே மாதிரி தான் இருக்கான், மனுஷனுடைய உருவம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, பிசிக்ஸ் அப்படிதான் இருக்கு அப்படின்னா அதோடைய அவனுக்கு ஒரே மாதிரி தானே எல்லா வேலைகளும் நடக்கணும், ஏன் வேற வேற மாதிரி இருக்கான்? இப்படின்லாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதை கனெக்ட் பண்ற டாட்ஸ் தான் இப்ப சொன்னது. ஒவ்வொரு மனுஷனுடைய கேரக்டர்ஸும் எதனால வேறுபடுது அப்படின்னா அவன் பிறக்கிற நேரங்களும் இந்த இடம், அந்த ராசி, இதை வச்சு வேரி ஆகும். இன்னும் சில பேர் இந்த ராசிக்காரங்க இவ்வளோ கஷ்டப்படுற ஆளும் இருக்காங்க, நல்ல ஹை லெவல்ல டாப்ல இருக்கிற ஆளும் இருக்காங்க. இதே ராசிக்காரன் தான், அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இதே ராசிக்காரன் தான், இவன் எவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்கான். அப்படின்னா அந்த ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வானத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டோன் கிராஸ் ஆயிருக்கலாம், ஒரு எரிக்கல்லோ, ஒரு நட்சத்திரமோ, வேற ஒரு பிளானட் மாதிரி சின்ன சின்ன கல்லு, இப்படி ஒவ்வொன்றும் கிராஸ் ஆயிருக்கலாம். அப்போ அந்த லைட் சோர்ஸ் ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி கூட இவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கு. அதனால வானங்கிறது ஒரு எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு எல்லை இல்லாத பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய, பல அதிசயமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இடம் வானம். அங்கே இருந்து தான் இந்த பிளானட்ஸ், சூரியன், இவங்க கிட்ட இருந்தா நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அதை வச்சுதான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் சூரிய ஒளி இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த ஒளியில இருந்து தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்குது. ஸோ ஓரளவுக்கு ஒரு குழப்பமா சொல்லி முடிச்சிருக்கிறேன். நீங்க இன்னொரு டைம் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் வீடியோ முடிச்ச பிறகு ஓகே என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்க, ரிமைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? எனக்கேவும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இருந்தாலும் லாங் வீடியோஸ் அப்பப்போ கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ஜெம்ஸ்டோன் போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நீங்க எங்க வேணா வாங்கிக்கோங்க. இல்லை என்கிட்டயே கூட ஜெம்ஸ்டோன் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிங்கா, பெண்டண்டா என்ன மாதிரி போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு, உடல் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா மெடிக்கல் சப்போர்ட் கண்டிப்பா அவசியம். மற்றபடி அந்த மெடிக்கல் சப்போர்ட் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு மாரல் சப்போர்ட்டா, ஒரு டிவைன் சப்போர்ட்டா அப்படி கூட சொல்லலாம். டிவைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க ஸ்டோன் வந்து போட்டுக்கலாம்.
மற்ற பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, காமனாக ஜென்ரலான பிரச்சனை. எங்கேயா போனால் அவனா என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், திட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்லாம் இருக்கும், சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து இந்த ஜென்ரல் விஷயங்கள். இதுக்கும் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கு. மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இதுதான் வந்து அதுக்கும் ஸ்டோன்ஸ் இருக்கு. என்ன பிரச்சனையோ அதை ஹைலைட் பண்ணுங்க, அதுக்கு ஸ்டோன்ஸ் என்ன ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்றேன். வாங்கி போட்டுக்குங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல விஷயங்களா நடக்கட்டும். பாய்.